திரு ஷியாம், பிரியன் சொல்லக்கூடிய அந்த கணிப்புகளில் சாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வாக்கரசியல் விசித்திரபுரி, கல்லறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி தேர்தல். அண்ணா சொன்ன உதாரணங்க, அது என்ன வேணாலும் நடக்குங்கிறதான் உண்மை. பிரியன் அவரோட ஒரு கணக்கை அவர் சொல்றாரு. நம்பர் 2 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதா நான் கருதவில்லை. ஒரு துரைமுருகன் காலத்திற்கு பிறகு இப்படி ஏதோ ஒரு கணக்கு அதுல ஓடுது. அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போற வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, சிம்பிள் ரீசன் என்னன்னா, அது அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அப்புறமும் இன்னைக்கு தேதிக்கு அவரோட ஏஜ் எல்லாம் ரொம்ப கூடி போச்சு. திமுக சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அந்த வாய்ப்பெல்லாம் அவருக்கு இனி இல்லை. அப்படி என்றால் அவரது ஒரிஜினல் டிமாண்ட் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இப்பவே தான் ஒன்று இணையிலையே. டிடிவி தனி கட்சி தானங்க. டிடிவியோட கட்சி என்டிஏல இருக்கு, அதிமுகவும் என்டிஏல இருக்கு. எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏல இருக்கோ அப்படிதானே. எப்படி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக அது மாறும்? அப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் இதுல தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, உரிமை போராட்டம், சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அது அவர் உரிமையும் கூட. அப்படின்னா வழக்குகளை எல்லாம் விட்ரா பண்ணி, இப்ப அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ நீங்க வழக்கெல்லாம் விட்ரா பண்ணுங்க, நாங்க அதிமுகல நீங்க ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? வழக்கை விட்ரா பண்ணணும் இல்ல சார். நம்ம ஒரு சொத்து தகராறு வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா வழக்கை விட்ரா பண்ணா தானே ஃபேமிலிக்குள்ள ஒத்துமை ஏற்படும். ஸோ அதுக்குள்ள அவர் போகவே இல்லை. அப்படி என்றால் இப்போது என்ன வாய்ப்பு இருக்கிறது? அதுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஸ்டாண்டு திருப்பி சொல்றாரு. 100% வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதுதான். திருப்பி எத்தனை வாட்டி கேட்பீங்க நீங்கன்னு பத்திரிகையாளர்கள் தான் கடிச்சுக்கிட்டாரு. 50 வாட்டி கேட்குறீங்கன்னாரு இல்லையா? அப்போ இன்றைய தேதிக்கு பழைய கணக்கு இந்த தேர்தலுக்கு பொருந்தாது. ஏனென்றால் இந்த தேர்தல் எஸ்ஐஆருக்கு பிறகு வருகிற தேர்தல். இதுவரைக்கும் நம்ம சந்தித்திராத பிரச்சனை. நீங்க நான் எல்லாரும் 45 வருஷம் அனுபவம், 40 வருஷம் அனுபவம் எல்லாமே சந்தித்திராத பிரச்சனை எஸ்ஐஆர். ஒவ்வொரு தொகுதியிலும் ஏராளமான ஓட்டு குறைஞ்சிருக்கு. மொத்தத்துல 1 கோடி ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஓட்டு குறைஞ்சிருக்கு, போலிங் பூத்தோட எண்ணிக்கை கூடி இருக்கு. உலக மகா விசித்திரம் தான். 75,000 போலிங் பூத். அப்ப ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் நமக்கு அமைப்பு தேவை, ஆள் தேவை, பணபலம் தேவை, ஜாதி பலம் தேவை, எல்லாமே தேவை. சும்மா 234 தொகுதியில எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாத விஷயம் எஸ்ஐஆருக்கு பிறகு. அப்புறம் பழைய உதாரணம் சொல்றதே போக்கை சொல்றதுக்கு தானே தவிர அந்த உதாரணம் அப்படியே இப்ப பொருந்தி வரும் நான் சொல்லல. இன்றைய தேதிக்கு திமுக என்கிற ஒரு அணி, அந்த அணிக்கு எதிராக 3 அணிகள் இருக்கின்றன. இதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு நம்ம பேச? இல்ல, இன்னொரு விஷயத்த சொன்னாங்கல்ல, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சொல்லிட்டா போனாரு, ஒன்னா பிரஸ் மீட் கொடுக்க தெரியுது, ஏறக்குறைய துரோகம்ங்கிற வகையில அதை சொல்றாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு? அது சரிதாங்க. அவரு கோலப்பன் சொல்றது சரிதான், சொல்லிட்டா போனாரு. பிரியன் சொல்றதும் சரிதான். ஏன்னா 3 பேரும் மாத்தி பேசிட்டே தான் இருந்தாங்க பல முறை. அப்ப இப்படியான ஒரு ப்ரொபோசல் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். தாவேகாட்ட பேசிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது செங்கோட்டையன் திருப்பி சொல்றாரு. சரி, இதே கருத்தை தானங்க செங்கோட்டையன் சொன்னாரு. அவரு எம்ஜிஆர் காலத்து சீனியர் தானே. இன்னும் சொல்ல போனா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் முன்னாடி சீனியர் அவரு. 1977 ஜெயலலிதாவுக்கும் சீனியர் அவரு. கண்டிப்பா ஜெயலலிதா அவர்களுக்கும் சீனியர். அப்போ செங்கோட்டையன் இதே கருத்தான சொன்னாரு, பிரியன் இதே கருத்தா சொன்னாரு, நான் இதே கருத்தா சொன்னேன். எல்லாருமே ஒரு கட்சி ஒன்றிணைந்து தாங்க ஆசைப்படுவாங்க. கட்சி துண்டு துண்டா நிக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஆசைப்படும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாக்கு அரசியல்ல நீங்க கையில இருக்கிற பெர்சன்டேஜ், எதிரியோட வலிமை, எதிரிட்ட இருக்கிற பணபலம், அது போக திடீர்னு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சு நிக்கிறார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து நடத்தியிருந்தா இதே பிரச்சனை அப்பவும் வந்திருக்கும். அவர் நடத்தல. ஆனா இவர் நடத்துவேன்னு உறுதியா சொல்றாரு. அதற்கு அடுத்த ஆக்சுவலா நாளைக்கோ நாளை கழிச்சுல இருந்தா அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க தாவேகா. அப்ப இது அவங்க திமுகவுக்கு எதிர்ப்பு தான். திமுக தானே எதிர்க்க முடியுங்க, அதானங்க ஆளுங்கட்சி. அப்ப திமுகவுக்கு எதிர்த்து கேட்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எப்படி பிளவுபடாம இருக்கும்? பிளவுபடத்தானே செய்யும். மைனாரிட்டி ஓட்டு வந்துடும். இதெல்லாம் கவைக்கு உதவாத பேச்சுங்க. அதுவும் திருப்பி எஸ்ஐஆருக்கு உட்பட்டது. எஸ்ஐஆருங்கிறது ஒரு பூதங்க. எந்த பக்கம் திரும்புது, யாரை விழுங்க போகுதுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. தேர்தலுக்கு பிறகு நம்ம எல்லாரும் நம்ம பழைய கணக்கெல்லாம் வேற மாத்தி போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு பேசுவதுதான் நல்லதுங்கிறது என் கருத்து.